வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதிய கட்சியை பதிவு செய்த நிலையில் அதிமுகவின் முக்கிய எம்எல்ஏக்கள் 48 பேர் பன்னீர்செல்வத்தின் கட்சியில் இணைய போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. டிசம்பர் 26ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்களது வெளியிடக்கூடிய அந்த முக்கியமான அறிவிப்பில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எம்எல்ஏக்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக களத்தில் இறங்குவார்கள். இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலை சந்திக்கப் போவது உறுதிதான். அது மட்டுமல்ல, அந்த தேர்தல் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக சுயேட்சையாக போட்டியிடாமல் கூட்டணியை வைத்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியை உறுதி செய்து தென் மாவட்டங்களில் மட்டும் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். கைவசம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதிமுகவின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பிட்ட சமூகத்தினர்களது ஆதரவு என்று ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்ஸின் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இதுதான் எடப்பாடிக்கு தோல்வியையும் அதிமுகவின் தோல்வியையும் உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைவதற்கு ஒரே காரணம் எடப்பாடிதான், மக்கள் கிடையாது. எடப்பாடியின் சுயநலமும் அவரது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஒட்டுமொத்த தோல்விற்கும் வழிவகுத்து விட்டதாக ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் கூறுகிறார்கள். டிசம்பர் 26ஆம் தேதி அதிமுகவின் மூத்த நிர்வாகியாகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில்தான் இந்த அறிவிப்பை ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டால் அதிமுகவின் அடுத்த கட்ட தோல்வி பயத்தில் எடப்பாடி என்ன செய்வதென்று தெரியாமலேயே தோல்வியடையக்கூடிய சூழலையும் தொண்டர்கள், அவை தலைவர்கள் ஒட்டுமொத்த எடப்பாடியின் மீது கோபத்தில் அதிமுகவின் நிலைமை எப்படி மாறப்போகிறது என்பதும் பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. ஓபிஎஸ் என்பது தனிநபர் கிடையாது. அவருக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகமும் மக்களின் ஆதரவும் இருக்கிறது. அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்வியையும் இப்பொழுது அதிமுகவின் தொண்டர்களை முன்வைக்கிறார்கள். ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சென்றது சரியா?